சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை என்ற திரு ஆரூர் பதிகம், எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகம் பற்றிய சிந்தனையில் அந்த 11 பாடல்கள் கொண்ட பதிகத்திலே 59வது பாடல் அது. சரிங்களா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையில் பன் தக்கேசி. அதில் 2வது பாடல், அதில் ஒரு 3-4 வரிகள் பற்றி சிந்திப்போம். சரிங்களா? கட்டமும் பிணியும் களைவானை, காலர் சீரிய கால் உடையானை, விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை, விரவினால் விடுவதற்கு அறியானை. இந்த 4 வரிகளில் நமச்சிவாய வாழ்க. கட்டமும் பிணியும் களைவானை. கட்டம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? ஜாதகத்தில் கட்டம் இருக்குதா? அப்போது பிணி இருக்கின்ற எல்லா இடர்கள் இதெல்லாம் ஈசன் தான் களைய வல்லவன். அடுத்தது எழிய பொருள் தான். காலர் சீரிய கால் உடையானை, காலனை காலால் எட்டி உதைத்த அந்த ஈசன். சரிங்களா? அடுத்தது விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை. விட்டவர தொட்டவரன்னு சொல்லணும்ல. வேட்கை வெண்ணோய். வேட்கைனா இங்கே நம்ம வந்தது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களை சம்பாதிக்கத்தானே. சரிங்களா? அப்போ விட்ட வேட்கை வெண்ணோய் களைவானை. வேட்கை அதான் வெந்தழல். அந்த அனல் எது? நம்மக்கிட்ட இருக்கின்ற ஆணவம், கண்வம், மாயை, ஆசை, காமம், கோபம். இதனால் பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட அந்த வினையினுடைய தாக்கம் இந்த ஜென்மத்தில் தொடருது. அதையெல்லாம் களைவானை என்று குறிப்பிடுகிறார். அடுத்து விரவினால் விடுதற்கு அறியானை. விரவு, வீரவு. விரவு என்றால் அதாவது மறைபொருளாக இருப்பது, பாலில் தயிராக இருப்பது, இது போன்று. அப்போ விரவினால் விடுவதற்கு அறியானை. அப்போ இப்படி சார்ந்து, அதாவது வெளிப்படையாக இல்லாமல், காலில் ஓரும் கரும்பினில் கட்டியும் என்று திருமூலர் பாடல் போன்று இப்படிப்பட்ட அந்த விட்டகுற தொட்டகுற மேலும் அந்த பழைய கர்ம வினைகள் இவற்றையெல்லாம் விடுவதற்கு அறியானை. அந்த அறியான் குதிரரா சிறப்புற கிடையாது. ஆகையினால் அறியானை. அப்போ இப்படிப்பட்ட சிறந்த பொழிப்புரைகள்லாம் அந்த ஈசனர்களால். திருச்சிற்றம்பலம்.